நாஞ்சில் சம்பத் போன்ற ஒரு நாளாந்தர ஆபாச பேச்சாளர் தமிழகத்திலே உண்டா? தமிழ்நாட்டு அரசியலை கெடுத்து குட்டிச்சுவராக்கியதிலே, தமிழ்நாட்டு மேடைகளின் கலாச்சாரத்தை சீரழித்ததிலே நாஞ்சில் சம்பத்திற்கு பெரும் பங்கு உண்டு. ஆக நாஞ்சில் சம்பத் எல்லாம் பார்த்து பேச வேண்டும். இது இறுதி எச்சரிக்கை. உண்மையிலேயே பார்த்து பேச வேண்டும். வார்த்தை முக்கியம். அப்புறம் அது நல்லா இருக்காது. ராணுவ கட்டமைப்புடா எங்களோடது. தற்குறிகள் எல்லாம் ஒன்னா கூட்டிட்டு மாநாடுன்னா செத்து போகாம என்ன பண்ணுவான்? உங்க விஜய் 20 நிமிஷம் பேப்பரை படிக்காம இதுவரைக்கும் பேசியது உண்டா? மக்கள் பிரச்சனை என்னடா எழுதி வச்சு படிக்கிறீங்க? ட்விட்டர்ல ஒருத்தர் எழுதியிருக்கான். நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். அந்த பதிவுக்கு கீழே வந்து ரொம்ப நாளா நம்மளை ஃபாலோ பண்றாம மிரட்டுறாராமா. விஜய் முதலமைச்சரானா நீ என்ன ஆவ தெரியுமா அப்படின்னு. விஜய் முதலமைச்சரா ஆனா என்ன பண்ணணும்னு விஜய்க்கே தெரியாதா முதல்ல? சும்மா பூச்சி காட்டுறது. தம்பி, நாங்க 10 பேர் அடிச்சு டான் ஆனவங்க இல்ல, நாங்க அடிச்ச 10 பேருமே டான் தான். கருணாநிதி தெரியுமா? அரசியல் சாணக்கியர். உங்களை விட மிகப்பெரிய ஆள் ரஜினிகாந்த் தெரியுமா? ரஜினிகாந்த் எல்லாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அரசியலுக்கு வருகிறேன் என்று பேசிக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு படம் வெளிவருகிற போதும் நான் அரசியலுக்கு வருவேன் என்று பேட்டி கொடுப்பார். தன்னுடைய இறுதி காலத்திலே உண்மையிலேயே அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விருப்பப்பட்டார். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக அதற்கான ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் செய்தார். அரசியலுக்கு வந்தும் இருப்பார். அவருடைய கெட்ட காலம் என்னவென்றால், அந்த காலத்திலே நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு நாங்கள் களத்திலே நின்று விட்டோம். அதனாலே சிஸ்டம் சரியில்லை, நான் தமிழ்நாட்டை சரி செய்ய வருகிறேன் என்று சொன்னவருக்கு கிட்னி சரியில்லை, அதனாலே நான் அரசியலுக்கு வரவில்லை என்று சொல்ல வைத்தவர்கள் நாங்கள். சொல்ல வைத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. ஆகையினாலே மதிப்பிற்குரியவர்களே, இந்த நகைச்சுவையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இவர்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் சமகால அரசியலை நீங்கள் கவனித்து பாருங்கள். திமுக அதிமுக இருக்கிறது. மாற்றாக நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக 16 ஆண்டுகள் களத்திலே நிற்கிறது உள்ள உறுதியோடு. புதிதாக தாவேகா என்கிற கட்சியும் களத்திலே வந்திருக்கிறது. தாவேகாவை நகைச்சுவையாக அணுகுவது வேறு. உண்மையிலேயே அவர்கள் நஞ்சானவர்கள். இந்த சமூகத்திற்கு அவர்களாலே பெரும் கேடு ஏற்படுவதற்கான சகல விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த கட்சியிலே நாஞ்சில் சம்பத் என்று ஒருவர் இருக்கிறார். அதாவது மனிதர்கள் கடையை வாடகைக்கு விடுவார்கள், நிலத்தை வாடகைக்கு விடுவார்கள், சைக்கிளை வாடகைக்கு விடுவார்கள், ஆட்டோவை வாடகைக்கு விடுவார்கள். நாஞ்சில் சம்பத் என்ற மனிதர் தான் தன் வாயை வாடகைக்கு விட்டு 40 ஆண்டுகளாக பிழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் மொழியிலேயே சொல்ல வேண்டும் என்றால், இந்த பூமியில் அவசியமே இல்லாமல் பிறந்தவர் அவர். செத்து போய்விட்டால் தூக்கி புதைப்பதற்கு 4 பேர் இல்லை என்கிற ஒரே காரணத்தினாலே அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சில்லறை என்கிறார். என்ன சொல்வது? நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் சில்லறை அல்ல, மாறாக நாங்கள் உங்களுக்கு கல்லறை கட்ட வந்தவர்கள். எனக்கு புரியல. நாஞ்சில் சம்பத் இல்லாத கட்சி இல்லை, நாஞ்சில் சம்பத்துக்குன்னு ஒரு கட்சி இல்லை. அவர் மதிமுகவில் இருந்தார், அதிமுகவில் இருந்தார், திமுகவில் இருந்தார், அமமுகவில் இருந்தார், இப்ப தாவேகாவில் இருக்கிறார். கொள்கைக்காக மூச்சை பேச்சாக்கி வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி களத்திலே நின்று பேசக்கூடிய நாங்களும் கூலிக்கு மாரடிக்கிற நாஞ்சில் சம்பத்தும் ஒன்றா? நாஞ்சில் சம்பத் இப்படி பேசலாமா? அது அவர் வயதுக்கு அழகா? நாஞ்சில் சம்பத் போன்ற ஒரு நாளாந்தர ஆபாச பேச்சாளர் தமிழகத்திலே உண்டா? சிந்தித்து பாருங்கள். கனிமொழியை நாஞ்சில் சம்பத் பேசாத பேச்சா? ராசாவை நாஞ்சில் சம்பத் பேசாத பேச்சா? கலைஞர் கருணாநிதியை பேசாத பேச்சா? ஸ்டாலின் அவர்களை நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசாத பேச்சா? எவ்வளவு ஆபாச அர்ச்சனைகள், எவ்வளவு மோசமான அரசியல்! தமிழ்நாட்டு அரசியலை கெடுத்து குட்டிச்சுவராக்கியதிலே, தமிழ்நாட்டு மேடைகளின் கலாச்சாரத்தை சீரழித்ததிலே நாஞ்சில் சம்பத்திற்கு பெரும் பங்கு உண்டு. நீங்கள் எங்க அண்ணனிடமெல்லாம் பேச வேண்டாம், அண்ணன் சீமான் அவர்களிடமெல்லாம் பேச வேண்டாம். அவருடைய தம்பிகள் நாங்கள் இருக்கிறோம், எங்களிடம் பேசுங்கள். இதே மதுராந்தகம் தொகுதியிலே நாஞ்சில் சம்பத்தும் நானும் ஒரு மேடை அமைக்கிறோம். இதே போன்ற ஒரு மேடை. நாஞ்சில் சம்பத் பேசி நாம் தமிழர் அரசியலை வென்று விடட்டுமே, நாங்கள் கட்சியை கலைத்து விட்டு போகிறோம்.
ஆக நாஞ்சில் சம்பத்தெல்லாம் பார்த்து பேச வேண்டும். இது இறுதி எச்சரிக்கை. உண்மையிலேயே பார்த்து பேச வேண்டும். வார்த்தை முக்கியம். அப்புறம் அது நல்லா இருக்காது. புதிதாக போனீர்கள் என்றால் போன இடத்தில் பிழைத்துக் கொள்வதற்கு ஏதேனும் பேச முடிகிறது என்றால் அதை பேசுங்கள். அதை விட்டு எங்களுக்கு அனுமதி தருகிறார்கள், உங்களுக்கு அனுமதி தரவில்லை என்றால் என்னடா பண்றது? அதுக்கு ஏண்டா 4 பேர் கூட்டினாலும் அதுல 2 பேர் செத்து போறீங்க, 50 பேர் கூட்டினாலும் அதுல 5 பேர் செத்து போறீங்க, கூட்டம் கூட்டினாலும் அதுல 41 பேர் செத்து போறீங்க, 5000 பேர் கூட்டினாலும் சேலத்தில் ஒருத்தன் செத்து போறான். நீங்க என்ன சாகிறதுக்காக கூட்டம் கூட்டுறீங்களாடா? 6 லட்சம் பேர் திருச்சியிலே கூடி கலைந்தோம். நாம் தமிழர் கட்சியிலே ஒரு மகாபெரிய மாநாட்டை நடத்தி முடித்தோம். அது போன்ற ஒரு மாநாட்டை தமிழ்நாடு இதுவரை கண்டதில்லை. எங்கள் மாநாட்டிற்கு வந்திருந்த 200 காவலர்கள் எங்களோடு இருக்கையிலே அமர்ந்து மாநாடை கண்டுகளித்தார்கள். அவ்வளவு கண்ணியமாக, அமைதியாக, ஒழுக்கத்தோடு நடந்தது. ஒரு மது போத்தல் கிடையாது, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடையாது, ஒரு திருட்டு கிடையாது, ஒரு அடிதடி கிடையாது, ஒரு சண்டை கிடையாது. 6 லட்சம் பேரும் அகவணக்கம் சொல்லும் போது கீழே எல்லை போட்டால் சத்தம் கேட்கும். அந்த விதத்திலே எழுந்து நின்று கண்ணியம் காத்தார்கள். ராணுவ கட்டமைப்புடா எங்களோடது. தற்குறிகள் எல்லாம் ஒன்னா கூட்டிட்டு மாநாடுன்னா செத்து போகாம என்ன பண்ணுவான்? இந்த நாட்டுல நீங்க யோசிச்சு பாருங்க. அறிவில் சிறந்த இளைஞர்கள் யோசிக்கணும். விஜய் மட்டும் அல்ல, எல்லா அரசியல் கட்சியும் இந்த நாட்டுக்குள்ளாக மாநாடு கூட்டுகிறார்கள், கூட்டம் கூட்டுகிறார்கள். திமுக செய்கிறது, அதிமுக செய்கிறது, தேமுதிக கூட செய்கிறது, நாம் தமிழர் செய்கிறது, விடுதலை சிறுத்தைகள் செய்கிறது, பாமக செய்கிறது. ஒன்றை நீங்கள் கவனித்து பார்த்து சொல்லுங்கள். இவர்கள் எல்லோரும் லட்சக்கணக்கிலே கூட்டம் கூட்டுகிறார்கள். ஆனால் சாவு எப்படி தாவேகா கூட்டத்தில் மட்டும் விழுகிறது? அதுதான் மிக முக்கியமான கேள்வி. எல்லோரும் கூட்டம் கூட்டுறான்ல, எல்லோரும் லட்சக்கணக்கில் தானே கூட்டுறான். தாவேகா கூட்டத்தில் மட்டும் எப்படி சாவு விழுகிறது? ஏனென்றால் மற்ற கட்சிக்காரனுக்கு கொள்கை என்று ஏதோ ஒன்று இருக்கிறது. அவன் தன்னிடமிருந்து மற்றவர்களையும் மற்றவர்களிடமிருந்து தன்னையும் பாதுகாத்துக் கொள்வதிலே ஓரளவுக்கேனும் சுதாரிப்பாக இருக்கிறான். ஆனால் விஜய் அவர்களுக்கோ தாவேகாவிற்கோ அந்த சுதாரிப்பு கிடையாது. விஜய்க்கு தெரிந்த ஒரே அரசியல் என்ன தெரியுமா? மற்ற அரசியல் கட்சிகள் போல, மற்ற அரசியல் தலைவர்கள் போல, திமுக போல, அதிமுக போல, நாம் தமிழர் போல, விசிக போல, பாமக போல அதனுடைய தலைவர்கள் அனுதினமும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார்களே, அப்படி விஜய் சந்தித்தது உண்டா? இதுவரை பத்திரிகையாளர்களை சந்தித்தது உண்டா? உலக வரலாற்றிலேயே ஒருவன் ஆஃப் ஸ்கிரீன்ல பேட்டி எடுத்து, அந்த பேட்டி எடுத்தவன் வந்து பேட்டி கொடுத்து, அவர் இதைத்தான் சொன்னார்னு அவன் சொல்லி, ஏண்டா உலகத்துல இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவை எவனுமே பார்த்தது இல்லடா. எங்கள் அண்ணன் சீமான் ஒரு நாளைக்கு 2 முறை குளிப்பது போல 2 முறை காலையும் மாலையும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறார். ஸ்டாலின் சந்திக்கிறார், எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார். உங்களுக்கு என்ன கேடு? சந்திக்க வேண்டியது தானே. ஒரு அரசியல் கட்சி சமூகத்தோடு அப்படித்தானே இணையும், இணக்கம் கொள்ளும், தன்னுடைய கருத்துக்களை சமூகத்திற்கு அப்படித்தானே சொல்லும். அது ஒரு வழிதானே, அது ஒரு வாய்ப்பு தானே. ஏன் பத்திரிகையாளர்களை விஜய் சந்திப்பதில்லை? ஏன்னா பத்திரிகையாளன் கேள்வி கேட்டான்னா விஜய்க்கு பதில் சொல்ல தெரியாது. ஒரு 10 வரிய ஒன்னா சேர்ந்த மாதிரி பேச தெரியாது. பேப்பர் வைத்து படிப்பார்கள். அந்த இடத்துல தான் நமக்கு கோபம் வருது. நாம் தமிழர் கட்சிக்கு அனுமதி கொடுக்கிறார்கள், தாவேகாவிற்கு ஏன் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள் என்று நாஞ்சில் சம்பத் கொந்தளிக்கிறாரே. எங்கள் அண்ணன் எந்த பேப்பரும் இல்லாம மனசுல இருந்து, சிந்தனையில் இருந்து மக்களுக்கான அரசியலை 3 மணி நேரம் தொடர்ச்சியாக பேசுவார். உங்க விஜய் 20 நிமிஷம் பேப்பரை படிக்காம இதுவரைக்கும் பேசியது உண்டா? மக்கள் பிரச்சனை என்னடா எழுதி வச்சு படிக்கிறீங்க? என்ன எழுதி வச்சு படிக்கிறீங்க? பேசுறது 20 நிமிஷம், அதுக்கு 1008 அனுமதி எஸ்ஓபி போட்டிருக்காங்க. கூடுதல் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். தாவேகாவிற்கு கூடுதல் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். இது என்னடா அது? அதாவது உலக வரலாற்றிலேயே, தமிழ்நாட்டு இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சிக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, கவர்மெண்ட்ல இருந்து கூட்டம் நடத்துறதுக்கு கட்டுப்பாடுகள் எழுதி கொடுத்துருக்காங்க. ஒரு 50, 60, 70 கட்டுப்பாடுகள் எல்லா கட்சிக்கும் கொடுப்பான். அது கட்சியினுடைய தரம் எப்படியோ, கட்சியினுடைய கொள்கை எப்படியோ, கட்சியினுடைய உறுப்பினர்கள் எது போல நடந்து கொள்கிறார்களோ அதை ஒட்டி அந்த கட்டுப்பாடுடைய எண்ணிக்கை வேறுபடும். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சிக்கு அதனுடைய தொண்டர்கள் டிரான்ஸ்ஃபார்மில் ஏறக்கூடாது என்று, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறக்கூடாது என்று எழுத்துப்பூர்வமாக கொடுத்தது தாவேகாவுக்கு தான்டா. எழுதி கொடுக்குறாங்கடா கவர்மெண்ட்ல. நீங்க கூட்டம் நடத்துறீங்களா இல்ல சர்க்கஸ் நடத்துறீங்களா? புரியலையே. ஆக விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார். ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார்? அவர் பத்திரிகையை படிக்க மாட்டார், அரசியல் செய்தி சேனல்கள் பார்க்க மாட்டார். அரசியல் பற்றி யாரேனும் அவரோடு பேச முடியுமா? பேச முடியாது. அந்த கட்சியிலே சேர்ந்தாரே மூத்த உறுப்பினர் செங்கோட்டையன்,
45 ஆண்டு காலம் எம்எல்ஏவாகவே இருந்தவர், 9 முறை எம்எல்ஏ, பல முறை அமைச்சர். அம்மையார் ஜெயலலிதாவிற்கு அடுத்த இடத்துல இருந்தவர் அதிமுகவிலே. பழம்பெரும் அரசியல்வாதி, ஒரு பாரம்பரியம் கொண்டவர். அந்த செங்கோட்டையன் திடீர்னு பார்த்தா தாவேகால சேர்ந்துட்டாரு. என்னடா அது அப்படின்னு. செங்கோட்டையனுக்கு ஏன்டா இந்த கேடு? செங்கோட்டையன் தாவேகாவிற்கு ஏன் போனார்னு செங்கோட்டையனுக்கும் தெரியல, பார்க்கிற நமக்கும் தெரியல, அந்த கட்சிக்காரங்களுக்கும் தெரியல. செங்கோட்டையன் யாருன்னே தெரியல. விஜய் மேடையில் நிற்கிறாப்புல, செங்கோட்டையன் பக்கத்தில் நிற்கிறாப்புல, கீழே இருந்து விஜய் தொண்டன் கத்துறான், விஜய் ரசிகன் கத்துறான். என்ன சொல்றான்? செங்கோட்டையனை பார்த்து. செங்கோட்டையன் மறைக்கிறாராம் விஜய. ப்ரோ தள்ளி நின்னுங்க ப்ரோங்கிறான் செங்கோட்டையனை. அடா பாவமே. இப்போ அது ஒரு கட்சி, அது அனுமதி, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறக்கூடாதுன்னு கட்டுப்பாடு, சரியா தானே போட்டிருக்கான். என்னடா ஒரு தலைவன் மேடையில் நின்று பேசிக்கிட்டு இருக்கான், தொண்டை உச்சி மரத்துல ஏறி பனை மரத்தை பொழந்துக்கிட்டு மேல வர்றான். எப்படா ஏறினான்னு இன்ன வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்க, கண்டுபிடிக்க முடியல. பேசிக்கிட்டு பனை மரத்துக்குள்ளே இருந்து அதுவே உயரம், அதுல இருந்து மேல வர்றாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது, மின் கம்பத்துல ஏறுறது. அவர் அங்கிருந்து தலைவா முத்தம் கொடு தலைவா, இவரு நீ இறங்கு நான் முத்தம் கொடுக்கிறேன். அவன் இல்ல இல்ல நீ முத்தம் கொடு அப்பதான் இறங்குவேன். இவரு டேய் இறங்கித்தோடா முத்தம் கொடுக்கிறேன். டேய் முத்தம் கொடுக்கறதுக்கு எதுக்குடா அரசியல் கட்சி? இது என்னடா இது? புரியல எனக்கு. அன்னைக்கு அப்படிதான் அரிசி மூட்டையை அடுக்கி வச்சு சென்னையில கூட்டம் பேசியிருக்கிறாங்க. அந்த வழியா ஒரு வயசான பெரியவர் வந்திருக்கிறாரு. அவருக்கு கண்ணும் சரியா தெரியாது, காதும் சரியா கேட்காது. தூரத்துல இருந்து அரிசியெல்லாம் அடிக்கிறத பார்த்துட்டு ஏதோ புதுசா கடை திறந்துருக்காங்கன்னு சொல்லி பக்கத்துல வந்துட்டாப்ல. வந்து அரிசி மூட்டை என்ன விலைன்னு கேட்டிருக்காப்புல கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. மேல இருந்து ஒரு அறிவாளி இருக்காருல ஒருத்தர், ஐன்ஸ்டீனோட வகுப்பு தோழர், அவரு புசியானதுன்னு பேர் அவருக்கு. அவர் வந்து யோ நாங்க மக்களுக்கு கொடுக்கறதுக்கு வச்சிருக்கோம் போயா அப்படின்னு இருக்காப்ல. அவருக்கு தான் சரியா காது கேட்காத. ஓ கர்நாடக பொண்ணியா அப்படின்னு இருக்காரு. யோ கர்நாடக பொண்ணிலாம் இல்லையா போயா அப்படின்னு. மூட்டை 1000 ரூபா தான் அப்படின்னு இருக்காரு. கீழே இருக்கு. அவர் சமாளிக்க முடியல, பேசி பேசி பார்த்துருக்காப்புல, ஒன்றும் நகரல, வியாபாரம் படியல. திடீர்னு பின்னாடி பார்த்தா இந்த மாதிரி பேனர்ல விஜய் போட்டோ போட்டிருக்கு, கட்சி தலைவர் படம். இவர் கண்ணை சுருக்கிக்கிட்டு யாருன்னு சரியா தெரியாம யார் அது அப்படின்னு இருக்காரு. எங்க கட்சி தலைவர். ஓ ஓனரா, அவரை வர சொல்லு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு இருக்காப்ல. இவரு அந்த அந்த பக்கம் நகர்ந்து போயிருக்காப்ல. எவர் சில்வர் பாத்திரம் அடிக்கிறாங்க. ஓ இந்த வியாபாரமா ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்ட்டு போயிருக்கிறாப்ல. ஏன் பண்ற கூத்து இருக்கியா? ஐயோ ஐயோ. அந்த கட்சி தொண்டன் ஒருத்தன் சொல்றாங்க, 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓட்டுரிமையை பறிச்சிடணும். எதுக்காக பறிக்கணும்? அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களாம். ஓட்டு போடலன்னா ஓட்டுரிமையே பறிச்சிருவீங்களாடா? இது என்னடா அது? அது ஒரு சின்ன பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு இப்ப மன்னிப்பெல்லாம் கூட கேட்டிருக்குது. அந்த பொண்ணு சொல்லுது, எங்க தலைவர் மட்டும் ஆட்சிக்கு வந்தா எதிர் வீட்டுல ஒரு கிளவி இருக்கு, வெடி உண்டை போட்டு அதை கொல்றோம் பாரு. ஐயோ, இது என்னன்னா தமிழக அரசியலுடைய தரத்தை கெடுப்பது. விஜய்க்கு எங்களுக்கு என்ன, விஜய் மேல எங்களுக்கு என்ன தனிப்பட்ட கோபமா? கிடையாது. ஏன் உங்க கூட்டத்தில் மட்டும் சாகுறான்? ஏன்னா நீங்க ஒரு அரசியல் கட்சி ஒரு 4 வகைகளில் மக்களை தொடர்பு கொள்ளும், கனெக்ட் ஆகிக்கும் மக்களோட, மக்கள் பிரச்சனைகளோட. ஒன்று பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது, 2வது மக்கள் பிரச்சனைக்கு களத்தில் வந்து நிற்கிறது, மக்களோட அனுதினமும் பேசுறது, பழகிறது, 4வதா தான் கூட்டம் கூட்டி தன்னுடைய வலிமையை காட்டுறது. விஜய் என்ன பண்ணுவார்னா இந்த 3 விஷயத்தையும் செய்ய மாட்டாப்ல. ஏன்னா அவருக்கு செய்ய தெரியாது. விஜய் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா, அவர் ஒரு நடிகராகவே இன்று வரை இருக்கிறார். அதுதான் பெரிய பிரச்சனை. தன்னை ஒரு பிரபலம்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. பிரபலம் தான் எதுவரை பிரபலம்? சினிமாக்காரங்க எது வரைக்கும் பிரபலம் நம்ம நினைப்போம், எது வரைக்கும் அவங்க மேல நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும்? தூரத்தில் இருக்கிற வரைக்கும் தான். பக்கத்துல வந்து தோல்ல கையை போட்டு அனுதினமும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியாதுங்கிறதுனால நம்ம திருப்பி அவங்க தோல் மேல கையை போட்டுருவோம். பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த பிரபல்யம் அடிபட்டு போயிடும். ஆக ஒரு நடிகராக விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகும் இன்று வரை தன்னுடைய பிரபல்யத்தை இழக்க விரும்பவில்லை. அதனாலே அவர் களத்துக்கு வருவதில்லை, மக்களை சந்திப்பது இல்லை. அதுதான் பெரிய சிக்கல். ஆக இந்த எந்த அரசியலையும் செய்யாமல் கூட்டம் கூட்டுவதாலே அந்த கூட்டத்திற்கு கொள்கை என்றும் ஒன்றும் கிடையாது. கொள்கைன்னு ஒன்றும் கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி பிஜேபியோட கூட்டணி வைக்க போறேன்னு சொன்னீங்களடா,
அதுக்கான ஏற்பாடுகள் ஆயிட்டு இருக்குன்னு பத்திரிகைகள்லாம் சொல்லுதடா, செய்தி சேனல்கள்லாம் சொல்லுதடா. நீங்க கொள்கை எதிரின்னு சொன்னீங்களேடா, இப்ப போய் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்றீங்களேடா அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு தான் கொள்கையே கிடையாது. நாங்க யாரோட கூட்டணி வச்சா என்ன?